ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். இன்றைக்கி துயில் பாட்காஸ்ட்டில் ஒரு ஸ்பெஷல். ஏன்னா துயிலே ஒரு ஸ்பெஷல் தானே. ஆமாங்க, இன்றைக்கி உலக தூக்க தினம். தூக்கம் உன் கண்களை தழுவட்டுமே, அமைதி உன் நெஞ்சினில் நிலவட்டுமே. கண்ணதாசனுடைய இந்த வரிகளில் தூக்கத்தோட அமைதியும் கூடவே சேர்ந்துக்குது இல்லையா? இது மருத்துவ ரீதியாகவும் உண்மையான ஒரு கருத்து. ஒருத்தரோட இயல்பான ஆரோக்கியமான உடல்நலத்துக்கு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அந்த தூக்கத்தை வேலைகளுக்கு நடுவில் தொலைச்சிட்டோம் அப்படின்னா நாம் நம்மளுடைய உடல் நலத்தை இழந்துட்டோம்னு அர்த்தம். மனுஷனோட தூக்கம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், விவாதங்கள் அப்புறம் மருத்துவ மேம்பாடுகள் குறித்த செயல்பாடுகளை ஊக்குவிக்கவும் ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதத்தில் வரக்கூடிய 2வது வெள்ளிக்கிழமை உலக தூக்க நாளாக கொண்டாடப்பட்டு வருது. 2008வது வருஷத்திலேருந்து இது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் எதை வேணும்னாலும் தவிர்க்கலாம், ஆனால் தூக்கத்தை தவிர்க்கவே கூடாது, தவிர்க்கவும் முடியாது அப்படின்னு மருத்துவ உலகம் சொல்லுது. உலகத்தில் மிகவும் சவாலான விஷயங்களை அங்கீகரித்து விருதுகளை வழங்கி கௌரவிக்கக்கூடிய கின்னஸ் அமைப்பு கூட தூங்காமல் இருக்கிற சாதனையை ஏற்றுக்கொள்ள மறுக்குது. காரணம், தூக்கத்தை வலுக்கட்டாயமாக தவிர்க்கும் போது எளிதில் மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ச்சியாக தூக்கத்தை குறைச்சிக்கிட்டே வர்றவங்களுக்கு டயாபெட்டிஸ், உடல் பருமன், அப்புறம் இருதய நோய்கள் போன்ற பாதிப்புகள் ஏற்படும்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. தூக்கமின்மையால் உடலில் கார்டிசால் ஹார்மோன் குறைபாடுகளும் அதிகரித்து வருது. அதனால் மன அழுத்தம் ஏற்படுவதற்கும் இது முக்கிய காரணமாக அமையுது. பொதுவாக தூக்கத்தோட அளவும் நேரமும் ஒவ்வொருவருடைய உடல் மற்றும் வாழ்வியலை பொறுத்தது. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும் அப்படின்னு மருத்துவர்களை அறிவுறுத்துகிறாங்க. ஒரு சிலர் தங்களுடைய வாழ்வு முழுவதுமே தூங்கும் நேரத்தை முறையாக ஒரு சீராக கடைபிடிக்கிறாங்க. சிலரோ எப்போ வேணும்னாலும் தூங்கலாம் அப்படின்ற ஒரு பழக்கத்தை வச்சுருக்காங்க. தூங்குறது எவ்வளவு நல்ல விஷயமா இருக்கோ அதே மாதிரி அதிக அளவு தூக்கமும் உடலுக்கு கெடுதலை விளைவிக்குது. எனவே அளவான மற்றும் முறையான தூக்கத்தை ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது. கடைசியாக இரவு 9 மணிக்குள்ளே படுத்து தூங்கினது எப்போன்னு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? கடந்த 20 ஆண்டுகளில் நாம் தூங்க செல்லக்கூடிய நேரத்தினுடைய சராசரி அளவு தள்ளி போய்கிட்டே இருக்கு. 8 மணிக்குள்ளே இரவு உணவை முடித்து 8:30க்கு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பேசிக்கிட்டே படுக்கையில் விழுந்தால் 9 மணிக்குள்ளே தூங்கிடுவோம். அது ஒரு காலம். இப்போல்லாம் 9 மணி தூக்கம் 10 மணி, 10 மணி கூட நள்ளிரவு இல்லை அதிகாலை வரை நீண்டுக்கிட்டே போகுது. இந்த மாதிரி தூக்கத்தை தொலைக்கிறது என்றைக்கோ ஒரு நாளாக இருந்தால் பரவாயில்ல. எந்த காரணமும் இல்லாமல் இரவுகளில் தொடர்ந்து விழிப்போருடைய எண்ணிக்கை பெருகிட்டு தான் போகுது. அதனோட விளைவாக தான் இந்த 20 ஆண்டுகளில் புதிதாக பெருக்கெடுக்கும் நோய்கள். இரவு தூக்கம் தள்ளி போகிறதுக்கும் நோய்கள் வருகைக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. தவறான வாழ்வியல் முறைகளால் ஏற்படக்கூடிய உடல் பருமன், சர்க்கரை நோய், புற்றுநோய், இதய நோய் இவற்றால் பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை வேகமாக அதிகரிச்சிட்டு வருது. டிவி, ஸ்மார்ட் ஃபோன், மது, சினிமா இப்படி ஏதாவது ஒன்றுக்கு அடிமையாகாமல் இருக்கிறவங்க சொற்பமாக தான் இருக்காங்க. நாம் எல்லாருமே இரவில் ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டோம். பொழுதை உற்சாகமாக கழிக்க ஆரம்பிச்சிட்டோம். அமெரிக்கா மாதிரியான சில நாடுகளில் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசமே இருக்காது. 24 மணி நேரமும் உங்கள் கடைகள்லாம் திறந்தே இருக்கும். அதே மாதிரி தூக்கமின்மை தொடர்பான இன்சோம்னியா போன்ற பல்வேறு நோய்கள் பாதிக்கப்பட்டவர்களும் அங்கே தான் இருப்பாங்க. அந்த நோய்கள் நமக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண அத்தனை விஷயமுமே நம்ம ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த உலக தூக்க தினத்தை முன்னிட்டாவது நம்மளுடைய இந்த தூக்கத்துக்கான சரியான கால அளவை நம்ம எடுத்துக்கணும். சரி, நிம்மதியாக தூங்க என்னென்னலாம் செய்யலாம்? டெய்லி குறிப்பிட்ட நேரத்தில் தூங்க போயிடணுங்க. காஃபி மாதிரியான கெஃபைன் கலந்துருக்கிற உணவுப் பொருட்களை குறைச்சிக்கணும். அப்புறம் டிவி, செல்ஃபோன், கணினி இதை குறிப்பிட்ட டயத்தில் ஆஃப் பண்ணி வச்சிடணும். அப்புறம் நைட்டில் அதிகமாக சாப்பிடக்கூடாது, அதுக்காக சாப்பிடாமலும் இருக்கக்கூடாது. டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். தூங்குறதுக்கு முன்னாடி கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கக்கூடாது. அப்புறம் தூங்குகிற இடம் அமைதியாகவும் வெளிச்சம் இல்லாமலும் இருக்கணும்.
அப்புறம் தூங்குறதுக்கு நாம் செலக்ட் பண்ணக்கூடிய பெட்டும் பில்லோவும் கூட பார்த்து கவனமாக செலக்ட் பண்ணணும். அலாரம் இல்லாமல் எழுந்திரிக்கணும். உங்களால் அலாரம் இல்லாமல் எழுந்திரிக்க முடியலையா? விழித்த பின்னாடியும் படுக்கை விட்டு எழவே சிரமமாக இருக்கா? மதிய நேரங்களில் மந்தமாக இருக்கீங்களா? ஆஃபீஸ் போயும் தூங்குறீங்களா? டிவி பார்த்துட்டே இருக்கும்போது தூங்கிடுறீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உறக்கம் ஆரோக்கியமானதல்ல. விழித்து கொள்ளுங்கள். சரி, யார் யாரெல்லாம் எவ்வளோ நேரம் தூங்கலாம்? பிறந்த குழந்தைகள்லாம் 14லேருந்து 17 மணி நேரம் வரைக்கும் தூங்கணும். அதுவே 4 மாதத்துலேருந்து 11 மாதம் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க 12லேருந்து 15 மணி நேரம் வரைக்கும் தூங்கணும். 1லேருந்து 2 வயசு இருக்கிற குழந்தைங்க 11 மணிலேருந்து 14 மணி நேரம் வரைக்கும் தூங்கணும். அதுவே 3 to 5 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க 10லேருந்து 13 மணி நேரம் வரைக்கும் தூங்கணும். 6லேருந்து 13 வயசு வரைக்கும் உள்ளவங்க 9லேருந்து 11 மணி நேரம் தூங்கணும். 14லேருந்து 17 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க 8லேருந்து 10 மணி நேரம் தூங்கணும். 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க 7லேருந்து 9 மணி நேரம் தூங்கணும். 26 வயசுக்கு மேற்பட்டவங்க 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தூங்கணும். அப்புறம் என்னங்க, அந்தந்த வயசுக்காரங்க அத்தனை மணி நேரம் தூங்க இன்னையிலேருந்து முயற்சி பண்ணுவோம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.